ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா 2026ல வந்தது. இந்த ட்ராமாவோட ஹீரோயின் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மேரி மை ஹஸ்பண்ட் ட்ராமாவோட ஹீரோயின் தான். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர் அவரோட கையை ஒரு கெமிக்கலில் டிப் பண்ணுறாரு. ஸோ அவர் கை மரத்து போயிடுது. அவரோட கையை எடுத்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற மிஷினில் வைக்க போகிறாரு. அப்போ அங்கே வந்த ஓனர் இந்த சீனை ஆக்சிடென்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக சுற்றிலும் பேப்பர் வைக்கிறாரு. ஸோ அப்போ தான் பிளட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ தான் என்னோட பிளான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஓனர் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்கே தான் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். ஹீரோவோட நேம் சா. இவர் டெப்டி மேனேஜர் இன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓனர் பண்ண ஃப்ராட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவன் இருக்கிற இடத்துக்கே போவார். ஓனர் ஜாலியாக சலூனில் மியூசிக் கேட்டுட்டு இருப்பான். அங்கே போன ஹீரோ ஓனர் ஃபேஸ்லேயே வாட்டர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவனோட ஃபைட் பண்ணுவார். ஃபைனலாக அவனை அடித்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்க உட்டை ஷார்ப்பாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சா கம்பெனிக்குள்ளே வரும்போது அங்கே உள்ள எல்லா டிவிலையுமே அவர்னால அரெஸ்ட் செய்யப்பட்ட அந்த நியூஸ் தான் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அவர் அவங்க கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருந்தா கூட அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதை ரொம்ப பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. ஹீரோ சீட்டில் உட்கார கூட இல்லை. அதுக்குள்ளேயே ஆஃபீஸ்க்கு கால் வந்து ஹீரோவை இமீடியட்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பேஷண்ட்டோட வார்டு கிட்ட என்ட்ரு ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி ரொம்ப அழுதுகிட்டே அவங்க பொண்ணுக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தவங்க ஹீரோ வரதை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் ஆவாங்க. ஹீரோ உள்ள என்ட்ராய் அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே வருத்தப்படுவார். அவளும் யார் வர்றாங்க என்னன்னு கூட தெரியாமல் கண்ணெல்லாம் மூடிதான் இருப்பா. எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொல்லுவா. அப்படியே பாஸ்ட்டில் நடந்தது திங்க் பண்ணி பார்ப்பாரு. அப்போ அந்த குழந்தைக்கு ஐ இன்ஜுரி ஆயிருக்கும். அப்பவும் தனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமலையே அம்மா சாக்லேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பா. அவங்க அம்மா அவங்களோட ட்ராமாவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ கிடைக்கிற இன்சூரன்ஸ் மணியை வச்சு அவங்க கார் வாங்கணுன்றது தான் பிளானே. ஒவ்வொரு டைம் இந்த குழந்தைய ஹர்ட் பண்ணி அதுலேருந்து வர இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் இவங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஹீரோவால் அவங்கள போலீஸ்லையும் பிடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தைய அப்படி மேனிப்புலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ மிரட்டிட்டு மட்டும் வந்துடுவார். இங்கே ஒரு பெரிய ஹாலில் ரொம்பவே பிரம்மாண்டமான ஆக்ஷன் நடக்க போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நேம் யூன். இவங்க தான் இந்த ஆக்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் மேனேஜரும் ஒரு பெரிய மாஸ்டர் ஆர்ட் பீஸ் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின் நேம் சியோல். அங்கே வந்த ஹீரோயின் அந்த ஆர்ட் பீஸை நைஃப் வச்சு கிழிச்சிடுறாங்க. இதை பார்த்த யூன் ஸ்டன் ஆயிடுறாங்க. மேனேஜரும் இவங்களை பார்த்து ரொம்பவே கத்துறாரு. சியோலா யூனை தனியாக கூட்டிட்டு போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபேக்கான ஆர்ட். ஒரு ஆர்ட்டை நம்ம ஆக்ஷனில் மில்லியன் அண்ட் பில்லியன் கூட சேல் பண்ணலாம். ஒரு ஆர்ட் எப்போ மாஸ்டர் பீஸ் ஆகும்னா அதோடைய ஆர்டிஸ்ட் பற்றின கரெக்டான மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீ கொண்டு வந்த ஆர்ட்டில் ஆர்டிஸ்ட் ட்ரா பண்ண டேட் போட்டிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் டேட்டில் ஆர்டிஸ்ட் கோமால இருந்தார். இந்த ஆர்டிஸ்டோட கரண்ட் சிச்சுவேஷன் கூட இந்த ஆக்ஷனுக்கு வரப்போகிற வெல்வர்ஸ்ட் பர்சன் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஸோ இனிமேலாவது நம்மளோட ஒர்க்கை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கன்னு யூனை சியோல சைலண்டாக மிரட்டிட்டு போவாங்க. ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். அதில் அவங்க தங்கச்சி இறந்துருப்பாங்க. அவங்க அஸ்தியை வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து என்ன நடந்ததுன்னு நினச்சி பார்ப்பாரு. ஆக்சுவலாக ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக தான் இருந்திருப்பாரு. அவங்க தங்கச்சி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. அதில் பார்த்தா பல்கான அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பாங்க. அதோட நாமினி யாராக இருப்பாருன்னா அவங்க லவ்வராக இருந்திருப்பாரு. ஆக்சுவலாக அந்த லவ்வர் பையன் தான் காரை வந்து டிரைவ் பண்ணியிருப்பான். இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக இவங்க தங்கச்சியை யூஸ் பண்ணியிருப்பான். இது தெரிஞ்ச ஹீரோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்ததுனால அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாரு. பட் 1 இயர்ல வெளியே வந்து அந்த அமௌண்ட்டை நல்லா யூஸ் பண்ணி ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த ரீசன்னால தான் ஹீரோ அவருடைய போலீஸ் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சியோலா அன்னைக்கு ஒரு ஆக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸ்டன்னிங்கான கிரீன் அவுட்ஃபிட்ல வந்திருக்காங்க. சியோலாவோட அப்பியரன்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலுமே ஒவ்வொரு ஆர்ட் பீஸோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது. சியோலா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராயல் ஆக்ஷன் கம்பெனியோட டைரக்டர் தான் இந்த லேடி. இவங்களுக்கு சியோலா மேல ரொம்பவே மதிப்பு மரியாதையும் இருக்கு. எல்லாமே அவங்க பண்ற ஒர்க்னால அவங்களுக்கு கிடைச்சது தான். இவர் நேம் போம். ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ. சியோல பண்ற ஆக்ஷன் ஸ்டைல வச்சு இப்ப போயிட்டு இருக்கிற ஒரு ஆர்ட் பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறாரு. இந்த ஆக்ஷன்ல இவ்வளோ பெரிய அமௌண்ட் ப்ராஃபிட்டா கிடைச்சது யூனால ஏத்துக்கவே முடியல. ஸோ ரொம்ப அதிகமா ட்ரிங்க் பண்றா. சியோல யூனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. காரிடார் போற வழியில தான் போம் நின்றுட்டு இருக்காரு. பட் சியோலா அவரை நோட்டீஸ் பண்ணாத மாதிரி போறாங்க. சியோலா எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போம் சியோலா பின்னாடியே போய் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் பார்ட்டினாலும் சியோலா ரொம்பவே ப்ரொஃபஷனலாக தான் இருக்காங்க. ஸோ இவரே ஒரு ஸ்டெப் அஹெட் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கை நீட்டுறாரு. சியோலாவும் ஃபார்மாலிட்டிக்காக கை கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்துடுறாங்க. அங்கே யூன் வர்றா. சியோலா இதுதான் சான்ஸ்னு நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போம் யூனை ரொம்பவே இரிட்டேட்டிங்காக பார்க்குறாரு. பட் யூன் அவங்களோட பிஸ்னஸ் கார்டு எடுத்து போம்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின போம் அதை அப்படியே கசக்கி கீழே போட்டுட்டு யூனோட ஷோல்டரில் லைட்டாக இடிச்சிட்டு இனிமேல் என் பாதையில் வராதுன்னு சொல்லிட்டு போவான். ஹீரோயின் வேனிட்டி ரூமில் உட்காந்துருப்பாங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால டேப்லெட் போடலான்னு எடுத்து போடும்போது பக்கத்தில் இருக்கிற சேர்ல யூன் வந்து உட்காந்து
ஹீரோயினை பத்தி நீ ரொம்பவே ஃபேக், அரகென்ட் அப்படின்னு ரொம்பவே இன்சல்ட்டிங்கா பேசிட்டு இருப்பாங்க. சியோலா யூன்ட்ட சொல்லுவாங்க, நீ இப்படி எமோஷனலா ஸ்டேபிளா இல்லாததுனால தான் உன்னால ஒர்க்ல அடுத்த லெவல் போகவே முடியலன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட யூன் ரொம்ப கோவமா உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை சீக்கிரமாவே எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன்னு சொல்லிட்டு போவா. அங்க உள்ள ஸ்டேர்கேஸ்ல நின்று ஹீரோக்கு கால் பண்ணுவா. இங்க ராயல் ஆக்ஷன்ல பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கேம் நடக்குது, நான் இமிடியேட்டா உங்களை பார்க்கணும் வாங்கன்னு சொல்லுவா. ஹீரோ ஆஃபீஸ்ல ஒரு லேடி தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க போலீஸ், ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோ வேகமாக கிளம்பிட்டு இருப்பாரு. நான் ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ்க்கு போறேன், நீ இன்ட்ரெஸ்டடா இருந்தா வான்னு சொல்லுவாரு. இவங்க நேம் இஞ்சின்னு வச்சுக்கலாம். இஞ்சி ஹீரோட்ட நான் உனக்காகலாம் வரமாட்டேன், கேஸ்னா நான் உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ யூனுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கோம். ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது சடனா ஏதோ சவுண்ட் கேட்கும். அங்க இருக்கிற எல்லாருமே கத்திட்டே மேல பார்ப்பாங்க. பார்த்தா மேல யூன் கிளாஸ் மேல விழுந்து இறந்து கிடப்பான். ஹீரோ ஒரு கையில உள்ள போன்ல ரீடைல் ஆயிட்டே இருக்கும். பார்த்தா அந்த போன் மேல இருந்து அடிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்த ஹீரோ ரொம்பவே ஷாக்ல இருப்பாரு. இது எதுவும் தெரியாத ஹீரோயின் அவங்க வீட்டில் சைலண்டாக உட் கார்விங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. யூன் டெத்தை பற்றி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க மேலேருந்து கீழே வந்ததுனால கூட இறந்துருக்கலாம், பட் அவங்க கழுத்துல எல்லாம் சின்ன சின்ன காயம் இருக்குன்னு சொல்லுவார். இஞ்சியும் அவங்க அசிஸ்டண்ட்டும் அவங்க கலெக்ட் பண்ண நியூஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணாமல் அவங்களோட சீஃப்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. சீஃப் இஞ்சியை பார்த்து இந்த கேஸ்க்குள்ள ஹீரோ இன்வால்வ் ஆயிருக்கானா இல்லை அவனால தான் நீ இந்த கேஸ்க்குள்ள போய் இன்வால்வ் ஆனியான்னு கேட்பாரு. ஏன்னா சீஃப்க்கு ஹீரோ கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா ஹீரோ போலீஸ் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்சியில் போய் ஒர்க் பண்ணுறதுனால இஞ்சி சீஃப்ட்ட ஹீரோனால தான் நான் அந்த கேஸ்க்குள்ளேயே போனேன் அப்படின்னு சொல்லுவா. ஓகே, ஃபர்தராக அவனோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலே இந்த கேஸை டீல் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஹீரோ இந்த சின்ன பொண்ணோட மணி செட்டில்மெண்ட்காக வந்திருப்பாரு. அவகிட்ட உனக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், உங்க அம்மா பத்தி ஏதாவது சொல்லணும்னா கூட என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போவாரு. இவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க நேம் ஜின்ஹின்னு வச்சுக்கலாம். ஜின்ஹி ஹீரோயினோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு பார் வச்சிருப்பாங்க. அவங்க பார்க்கு வெளியில எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் போட்டு போறதை பார்த்து என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு இப்பதான் இவங்களுக்கே தெரிய வருது. ஹீரோ ராயல் ஆக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. பட் டைரக்டா அவரால் உள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அங்க உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி உள்ளுக்குள்ள போயிடுவாரு. ஆக்ஷன் நடக்கிற இடத்துல நிறைய ஆர்ட்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி ஆஃபீஸ்ல உள்ள ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டே இருப்பாரு. அங்க ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு பிளாக் ட்ரெஸ்ல ரொம்பவே ஸ்டன்னிங்கா வந்து அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க மிரர்ல பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மிரர் போலீஸ் என்கொயரிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியானது. ஹீரோவால மட்டும்தான் ஹீரோயினை பார்க்க முடியும். ஹீரோ வெளியே உள்ள எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக டேரக்டர் ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. அவங்க உள்ள என்டர் ஆகும்போது அங்கே ஏதோ நைஃப் கீழே விழுற மாதிரி சவுண்ட் கேட்கும். டேரக்டர் கொஞ்சம் மூட் ஆஃப்ல தான் இருப்பாங்க. பிகாஸ் இந்த சுச்சுவேஷன்னால அவங்க ஆக்ஷன் ஆஃபீஸோட நேம் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோன்னு. பட் சியோலா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவா, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா. சியோலா பேசுறதை கேட்ட டேரக்டரும் கன்வின்ஸ் ஆகி நீ இதை டேக் கேர் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. சீஃபும் என்ஜியும் கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக சியோலாவை மீட் பண்ணுவாங்க. ஹீரோ ஆஃபீஸில் உள்ள எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ஸ்டேர்கேஸ் வழியா பில்டிங்கோட ரூஃப் டாப்க்கு போயிடுவாரு. இந்த ரூஃப் டாப்ல இருந்து தான் யூன் கீழே வந்திருப்பாங்க. சீஃப் கேட்குற கேள்வி எல்லாமே சியோலா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. சீஃபால சியோலா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு எதையுமே ஃபர்தரா புரிஞ்சுக்க முடியாது. பட் என்கொயரி முடிஞ்ச உடனே சியோலா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப பதட்டமா அவங்களோட பில்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. சீஃபும் என்ஜியும் என்கொயரி முடிஞ்சு கீழே வந்துட்டு இருப்பாங்க. கீழே ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. இதை பார்க்குற சீஃப் ரொம்பவே கோவமா ஹீரோ சட்டையை பிடிச்சு சண்டை போட ஆரம்பிப்பார். என்ஜி தான் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் தடுத்து நிறுத்துவாங்க. ஹீரோ நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களோட அந்த ஆக்ஷன் பண்ணுற ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் அவங்களோட ராயல் ஆக்ஷன் ஆஃபீஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. கூகுளில் கூட அவங்க ஒர்க்கில் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்கும். எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருக்காது. நெக்ஸ்ட் டே ஹீரோ யூன் ஃபோட்டோ முன்னாடி ஃப்ளார்ஸ் வச்சு அஞ்சலி செலுத்துவார். அவர் வெளியே கிளம்பும்போது அப்போதான் சியோலா உள்ள என்ட்ரு ஆவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே காசிப் பண்ணுவாங்க. சியோலா நேற்றும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, அதே ட்ரெஸ்ஸையே தான் இன்றைக்கும் போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க பேசுறது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண ஹீரோயினை பார்ப்பாரு. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி நேற்று பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தது ஹீரோக்கும் தெரியும். ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போவாரு. ஹீரோயினோட கார் டோர் ஓப்பன் ஆகாது. ஸோ இங்கே தான் ரெண்டு பேருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி கார் டோரை ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. ஹீரோயின் காரை டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருப்பாரு ஹீரோயினை பார்த்துட்டு. ஹீரோயினும் சைட் மிரரில் ஹீரோவை பார்த்துட்டே தான் போவாங்க. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.